This is நீங்கள் கேட்டவை from Team English மொழி. You ask, we answer. இன்னைக்கு question ஃபாஹிமா ஜஹானோடது. Why did you hit me? Why would you hit me? இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், அர்த்தத்தில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Why did you hit me? Did வந்தாலே past tenseோட ஒரு குறியீடு, அது நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஏன் என்ன அடிச்ச, ஏன் என்னை அடித்தாய். Why did you hit me? Past tense. இந்த would யூஸ் பண்ணும்போதே நமக்கு பெரிய அக்கப்போர் தான். அதுக்கு என்ன அர்த்தம் வரும் அப்படின்னு நமக்கு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா would வந்து நம்ம past tenseல யூஸ் பண்ணலாம், ஃப்யூச்சர் ஃபார்மில் யூஸ் பண்ணலாம், ஹைப்போதெட்டிக்கல் இமேஜினரி சிச்சுவேஷன்ஸ், கற்பனை பண்ணி பார்க்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் அதில் யூஸ் பண்ணலாம், பொலைட்டாக ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, தன்மையாக கேட்குறதுக்கு இதுக்கு யூஸ் பண்ணலாம். அதனால் would ஒட்டி நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது நியாயமானது தான். Why would you hit me? இதுவும் பாஸ்ட் டென்ஸ் தான். நம்ம அடி வாங்கிட்டோம் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து, அப்புறம் நம்ப முடியாமல் கேட்குறோம், என்ன ஏன்டா அடித்த, என்ன போய் எதுக்குடா நீ அடித்த. அப்போது அப்படி கேட்குறதுக்கு தான் நம்ம why would you hit me அப்படின்னு கேட்போம். would யூஸ் பண்ணுவோம் டிட்டுக்கு பதிலாக. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டே இருக்காங்க. இதோ அடிக்க போகிறோம் பாரு ஒன்று அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க. I'm gonna hit you அப்படின்னு. why would you hit me? என்ன ஏன்பா நீ அடிப்ப. இப்போது இந்த இடத்துல why would you hit meக்கு அர்த்தம் என்னையே அடிப்ப ஃப்யூச்சர் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ கான்டெக்ஸ்ட் பொறுத்து இந்த why would you hit me ஓட அர்த்தம் பாஸ்ட் டென்ஸாகவும் இருக்கலாம், ஃப்யூச்சர் ஃபார்மாகவும் இருக்கலாம். ஓகே, ஒருத்தன் பணம் திருடிட்டான். அப்போ ப்ளீஸ் கேட்குறாங்க why did you steal money? பணத்தை ஏன் திருடின. இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் கேட்டுருவாங்க, ரைட். இது ஒரு பையன் திருடிட்டான். அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க why would you steal money? நீ ஏன்பா பணத்தை திருடின, நமக்கு என்னப்பா அப்படி தேவை இருக்குது, உனக்கு என்னப்பா அப்படி கஷ்டம் வந்துருச்சு, நம்ப முடியாத ஒரு துணியில் கேட்பாங்க. அப்போ அந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் தான், ஆனால் யூஸ்வலாக why would you steal money அப்படி தான் கேட்பாங்க. ஆல்ரைட், ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க. ஒருத்தங்க சொல்கிறாங்க I quit my job, நான் என் வேலையை விட்டுட்டேன். அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு கேட்குறாங்க why did you do that? நீ ஏன் அப்படி செஞ்ச, வேறு ஏதாவது வேலை கிடச்சிருக்கா. இது நார்மலாக கேட்குறது ஏன் பண்ண அப்படின்னு. இது அந்த ஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறாங்க. இப்போ வந்து வேலை கிடைக்கிறதே கஷ்டமான ஒரு நிலைமை, ஜாப் மார்க்கெட் அப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க வேலையை விட்டுட்டேன், I quit my job அப்படின்னு. why would you do that? நம்ம வந்து ஆச்சரியமாய் கேட்போம், உனக்கு ஏதாவது லூசு கீசு பிடிச்சிருச்சா, இப்போ போய் எதுக்கு வேலையை விட்ட அப்படின்னு. ரைட், ஏன் அப்படி செஞ்ச, நம்ப முடியாமல் கேட்குறது why would you do that. இது அவங்க வேலையை விடலை, ஆனால் அப்படி பிளான் பண்ணிட்டாங்க. அப்படி சொல்கிறாங்க I'm going to quit my job, நான் என் வேலையை விட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது why would you do that? இன்னும் வேலையை அவங்க விடலை. நீ ஏன்ப்பா அப்படி பண்ண போகிற, உனக்கு எதாவது பைத்தியங்கத்தையே பிடிச்சிருச்சா, ஏன் அப்படி பண்ண போகிற. இங்கே why would you do that takes a future form. Alrighty, then we've come to the end of the video. டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். why did you, why would you, இது ரெண்டுக்கும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். until then take good care of yourself. நன்றி, வணக்கம் and bye-bye.